மோகன்லால் சார், சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார்னு தெரியல, எவ்வளோ நேஷனல் அவார்டு வாங்கிங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் ஜெயிலர் படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணீங்க, கமல் சார் கூட என்ன போல் ரோல் பண்ணீங்க, விஜய் கூட ஜில்லாவில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்தில் அப்படி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர் பண்ண? ஐ ஆம் அன் ஆக்டர். இட் இஸ் சிம்பிள் திங். அதுக்கு கெஸ்ட் ரோல் அതൊന്നും இல்லை. അതൊരു திஸ் இஸ் லைக் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அவர் கல்ச்சர், அவர் லவ், யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். அவர் எந்த படத்தில் ஆக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் த டேட்ஸ். இனி டெஃபினெட்லி ஐ வில் ஒர்க். சின்ன ரோலுக்கு யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணும் இஃப் ஐ கெட் த டைம். தேங்க்யூ. இந்த படம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிற விதமே வந்து மை ரைட்டர் முரளி கோபி அண்ட் ஐ வி ஆர் வெரி பர்டிகுலர். இது ஒரு ஸ்டாண்ட் லோன் ஃபில்மாக கூட இது ஷுட் பி ஏபிள் டு எக்ஸிஸ்ட். அதே குவாலிட்டி இதோட இந்த ஃப்ரான்ச்சைஸோட தேர்ட் பார்ட்டும் அப்படி தான் பண்ணணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஸோ ஃபார் த கொஸ்டின் தட் யூ ஆஸ்க் மீ, ஆமாம், ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா கூட யூ வில் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் த பிளாட், ஸ்டோரி, நரேட்டிவ், எவ்ரி திங் ஆஃப் செகண்ட் பார்ட். ஆமாம், நீங்கள் தியேட்டரில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு வேளை if someone claps for a particular dialogue, somebody who's not seen the first part might think, yeah, இதுக்கே போய் கை தட்டுறங்கிற ஒரு thought would come. Like little recall, throwbacks, அப்படியெல்லாம் இதனால it's a completely standalone film. But having said that, இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது ஒரு செகண்ட் பார்ட் இல்லைனா கூட the story is completeங்கிற மாதிரி ஒரு ஆர்க்கில் தான் போய் முடிச்சிருக்கோம் அந்த படம். செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் டேக்கன் அ சான்ஸ் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர். ஏன்னா செகண்ட் பார்ட் முடியும் போது இப்போ தேர்ட் பார்ட் பார்த்தா தான் அந்த ஸ்டோரி ஃபுல் ஆகுங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் இந்த படம் முடிய போகுது. தட்ஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ எம் ஹோப்பிங் ஃபார் இஸ் தட் செகண்ட் பார்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காத ஆளுங்க வந்து இந்த படம் பார்த்துட்டு அந்த படம் பார்க்கணுமே நினைச்சு தே ஷுட் கோ அண்ட் ரீவிசிட் தட் ஃபிலிம்ங்கிறது தான் என்னோட ஆசை. ஐ ஹோப் தட் ஹேப்பன்ஸ்.